இது வந்து குட்டி கருவாடு. இதை அலசி வறுத்து வச்சுருக்கோம். இதை மிக்சியில் வந்து நல்லா தூளாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். போதும். இதுதான் நம்ம அரைச்சி எடுத்தது கருவாடு. இது வந்து இவ்வளோ நல்லா மசிகிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கணும். அதில் வந்து நம்ம அந்த அரைச்சி எடுத்த கருவாடை வந்து கொட்டிக்கலாம். கிண்டி விட்டுக்கலாம். கிண்டிக்கிட்டே இருக்கணும். லைட்டாக காரப்பொடி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். தீயை விடாமல் கிண்டிக்கணும். நல்லா கிண்டி விட்டுக்கணும். கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். இதுதாங்க அந்த ரெசிபி. இப்போ செஞ்சு முடிச்சாச்சு. இதுதான் நம்ம வேக வச்சுருந்த கிழங்கு. இது வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த கருவாடு. தொட்டு சாப்பிட்ணும். முக்கியமாக நான் சாப்பிட்டு கிழங்கு இந்த கருவாடு செஞ்சு வச்சது புடிய வச்சதுதான் சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து கிழங்குக்கு வந்து கருவாடை வந்து தூள் அரைச்சி கருவாடு பொடி இது செஞ்சுருக்கோம். நீங்களும் கிழங்கு ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும்.